பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா, 2026 புதுமை புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அகில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2026 மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இதுதான் நம்மளுக்கு முக்கியமா பார்க்கறது. ஆண்டு பலாபலம் என்று சொன்னாலே முதல்ல எடுக்கிறது சனி பகவானுடைய அமைப்பு, அடுத்தது குரு பகவானுடைய அமைப்பு, கடைசியாக ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. முதல்ல வர்றது மார்ச் மாதம் சனி பகவானுடைய பெயர்ச்சி, ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி, அந்த உச்சம் பெறுகின்ற நேரம். குரு பகவான் கடகராசிக்கு இடம் பெறக்கூடிய காலம். 11வது மாதம் என்று சொல்லக்கூடிய டிசம்பர், அதாவது நவம்பர் மாதத்துல ராகு பகவானும் கேது பகவானும் இடம் பெறுவாங்க. இந்த ஆண்டு முடிவில் தான் அதற்கான அமைப்புகள் உண்டு. மற்ற கிரகங்களுடைய தனிப்பட்ட முறையில் சூரியன் சந்திரன் போல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாத கிரகங்களாக இருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக இந்த 4 கிரகங்களின் அமைப்பை வச்சுதான் இந்த ஆண்டுக்கான பலாபலனை எடுக்கிறோம். ஜோதிடர் அனைவருக்குமே இதை தான் சொல்ல முடியும். இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 50 பாகங்கள் முழுமை அடையும் என்று சொல்ல முடியும். இதெல்லாம் தசாபுத்தி தான். நன்றாக இருந்தால் இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். மேஷம் முதலாகட்டும் மீனமாகட்டும் எல்லாருக்கும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இது சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள், திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், இதில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இந்த கடைசி ராசி என்று சொல்ற மாதிரி நம்மளுக்கு 12ஆம் பாவகம் என்று சொல்றோம். இதுதான் காலபுருஷ தத்துவத்துக்கு 12. இறைவன் கொடுத்த பெரிய நாணத்தை பெற்றவர்கள் என்று சொல்லுவோம். இந்த நேரத்துல அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தர்ம சங்கடத்தை சாண்டி வர்றது இவங்க ஒரு 4 ஆண்டுகளாக தர்மத்தை மட்டுமே தர்மம் செய்யறோம், ஆனா சங்கடத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுல இருந்து வெளிப்பட வருமா இந்த 2026 நம்மளுக்கு விடுதலை பெறுமா? கண்டிப்பாக வரும். ஜென்ம சனியாக இருந்தாலும் அது நன்மை தருகின்ற சனியாக மாற்றி தரும். முதல்ல வேலை இல்லாதவருக்கு வேலை, வெளிநாடு உத்தியோகம், வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் சொந்த விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை பெறுமா? கண்டிப்பா பெறும். இதில் எதையும் நீங்க தடுத்து நிறுத்த முடியாது. திருமணம், குழந்தை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துல சலசலப்பு இதெல்லாம் உண்டு. தாய் தந்தையருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஐயா, என்னென்ன விஷயங்கள் நடக்காம போனதோ இது அனைத்தையும் பெறுகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது 2026. முழுமை பெறாத ஆண்டு. நாம தேடி போடுறது, தேடிக்க வந்தது, அரசியலில் ஈடுபட்டது, இது எல்லாத்திலையும் ஃபெயிலர் மட்டுமே அனுப்பிச்சோம். குடும்பத்தை விட்டுட்டோம், தேவையில்லாத விஷயத்தை, சங்கடத்தை, அடுத்தவருடைய பஞ்சாயத்துக்கு சென்று நாம் சங்கடத்தை சந்தித்தது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இனி நடைபெறாது. நமக்கென்று ஒரு பாவகம், நமக்கென்று ஒரு தோரணை என்று சொல்றார் போல நம்மளுக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தருகின்ற ஆண்டு என்று சொன்னால் அது 2026வது ஆண்டு தான். நீங்கள் எதையும் செய்ய தேவையில்லை, தானாக எதையும் நடத்தும் என்றால் அது இந்த ஜென்ம சனியில ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்து தெரிஞ்சிடும். நாம எதுவும் பண்ண தேவையில்லை, தானா நடத்தும். நாம போய் நின்னா மட்டும் போதும், நம்ம மேல வண்டி ஏறிடும். நாம பஸ்ஸை எதிர்கொண்டு போக தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததெல்லாம் போன ஆண்டுகள். இனி நாம் செல்லுகின்ற இடத்துக்கு நம்மளை ஏற்று செல்லக்கூடிய இடமாக நம்மளுக்கு மாற்றி தரப்போகுது. நம்மளை வேலைக்கு போகணும் நம்ம நினைச்சா நம்மளை இட்டு போகிறதுக்கு டூலரில் வந்து இட்டு போயிட்டு நம்மளை வேலையாண்டே எட்டு விட்டு போகிறது அளவுக்கு நம்மளுக்கு கம்யூனிகேஷன் முதல் கொண்டு எல்லாம் பிறப்பிக்கின்ற ஆண்டாக அந்த ஆண்டு அமைய போகுது. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படும். வித்தின் பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஷிப் சொல்கிறோம் இல்லை, உற்றார் உணவினர் என்று சொல்கிறோம் பாருங்க, வெளிவட்டார தொடர்பில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துங்க. ஏன்னா எவன் நண்பன், எவன் தீமை, எவன் பகைவன், எவன் துரோகி என்று சொல்லக்கூடிய ஆண்டுகளை நீங்கள் காண போறீங்க. இது வரைக்கும் காணாத ஒரு அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் தெரியும். உற்றாராகட்டும், உறவினராகட்டும், குடும்பமாகட்டும், தாய் தந்தையராகட்டும், இது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பகைமை ஏற்படும். இந்த 3 மாதம் ஆரம்பத்தில் ஒரு 3 மாதம் பகைமை இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நன்மை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நம்மை வெறுத்தவரும் இனி தேடி வருவார்கள். உள்ளம் இருந்து, அதாவது காதலுக்காக ஆசைப்பட்டேன், நான் திருமணம் பண்ணின்னு நினைச்சேன், வேற ஒருவருக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சொன்னவங்களுக்கு கூட இனி திடீர் திருமண வாய்ப்புகளும் தேடி வரும். அதாவது நம்மளுக்கு எதையும் நாம் செயல்படுத்த முடியாது. நாம எதையோ நாம மேற்கோள் காணதெல்லாம் நாம செய்து இனிமேல் அதுவாக தானாக நடக்கும் என்று சொன்னால் அது மீனராசிக்கு ஒன்று தான் நடக்கும். நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கின்ற பாக்கியம் எல்லாம் மீனராசிக்கு ஏற்பட போகுது.
உறவுகள் கிடைக்க போகுது, காதல் மலர போகுது. இந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயத்துல சின்ன கவனத்தை எடுத்துங்க. இந்த குழந்தைகள் இவங்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். ஏன்னா சனி பகவானுடைய தன்மை என்பது அது உண்டு. அவர் யாரையும் கெடுக்க மாட்டார். என்ன சின்ன சின்ன சோதனைகள் என்பது உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதால, அந்த ராகுவின் ஆட்டம் என்று சொல்லக்கூடிய சயன போகம் என்பது இருக்கிறதால கொஞ்சம் இந்த காதல் சமன்பாடு, இந்த 17 வயசுல இருக்கிறவங்களுக்கு காதல் உறவுகள் எப்படிதான் வந்து சேருதுன்னே தெரியாது. அந்த அதாவது எப்படி சொல்ல, தொற்று நோய் போல் தொற்றிக்கொள்ளக்கூடிய காலமாகும். குருவின் பார்வையின் முன் புனிதம் அடையும். அது ஒரு 4-5 மாதங்கள், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே சரி பண்ணி இவங்க வாழ்க்கை தரத்தில் நாம் இதை செய்யக்கூடாது செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தை அவங்களே சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஐடியாவே சொல்லாதவங்களுக்கு கூட எங்களுக்கு புரியாத உலகத்தை புரிய வைக்கின்ற காலமாக மீனராசிக்காரங்க மாற போறாங்க. வழி நடம் இந்த வரைக்கும் வேற வழி தடமே தெரியலைங்க. எனக்கு வழித்தடமே தெரியாமல் போயிட்டு இருக்கேன். இந்த வழித்தடத்தை எப்போ கிடைக்குன்னா நம்மளுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு வழித்தடம் மாற்றி அமைத்து முன்னேற்ற பாதைக்கு அடுத்து செல்லும். வேலை வாய்ப்புகள் தேடி வந்து ப்ரொமோஷனோட உங்களுக்கு வேலை வாய்ப்பு. அரசாங்க உத்தியோகத்துக்கு பாதுகாப்பு படைக்கும். நான் ஒரு டாக்டராக போகிறேன், பெரிய போலீஸ் அதிகாரியாக போகிறேன், பெரிய ஜாம்பவானா வரப்போகிற, விளையாட்டில் பெரிய ஜாம்பவானா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருக்கும் இது வெற்றி வாய்ப்பு தருகின்ற ஆண்டாக 2026 கொடுக்கும். ஐயா, முயற்சி செய்து நாம் பயன்பெறாமல் போன காலம் எல்லாம் போயிடுச்சு. முயற்சி பண்ணி தோற்றத்தான் மிச்சம்னா அந்த ஆண்டெல்லாம் போயிடுச்சு. வேலைக்காக நான் எடுத்து எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டேன். நான் எதுவுமே எந்த டிபார்ட்மெண்ட்லையும் நான் எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு தோற்று விட்டேன் என்று சொன்னவங்க இனிமேல் எல்லாரும் நம்மளை தூக்கி உயர்த்தி வைப்பாங்க, அரசியல் ஈடுபட வைப்பாங்க. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் அனைத்தையும் கிடைக்கின்ற ஆண்டு என்று சொன்னால் 2020 எலெக்ஷன் நிற்காதவர்கள் நிற்க வைப்பான். தலைவரே ஆகாதவன் தலைவர் ஆகுவான். இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் சனி பகவான் ஒருவரால் தான் கொடுக்க முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வைப்பான். நம்மளுக்கும் அவங்களுக்கும் பற்று இருக்காது, நம்மளுக்கு அவங்களுக்கு சொந்தம் இருக்காது. ஆனால் அவருக்காக நாம் இறங்கி வேலை செய்யணும். வேலை இல்லாதவருக்கு வேலை. அரசாங்க உத்தியோகம்லாம் வந்து வெறும் அடிமை தொழில் தான். மக்களுக்கு சேவை செய்கின்ற வேலை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுனா தான் தெரியும். செவிலியர், டாக்டர், இந்த மாதிரி மருத்துவர் இவங்களாம் வந்து அரசாங்கத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் பெற்று போலீஸ் அதிகாரிலேருந்து எல்லாமே சொல்கிறோம். அரசாங்க அதிகாரி அனைவருமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். அப்போ அந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அனுகூலம் பெறும். ஏன்னா ஜீவனகர்மா அந்த பார்வை அங்கே படியத்தும் லாபம் தருகின்ற இடத்துலையும் பகவானுடைய குரு பார்வை வரத்தும் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரம் சார்ந்த விஷயம், தாயா சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க. இதுவரைக்கும் அனுகூலம் இல்லை என்றால் இனிமேல் அனுகூலத்தை பெறும். பாகப்பிரிவினை இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களும் வந்து செல்லும். எதுவும் சொல்ல முடியாது, எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, என் கடன் பிரச்சனை நான் தீர்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு சமநிலைக்கு வருகின்ற ஆண்டாக கொஞ்சம் பொறுமை, நிதானம், பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. தேவையில்லாத விஷயத்தில் போகிறது, தேவையில்லாதவருக்கு மூக்க நுழைக்கிறதுலாம் ஜூன் வரைக்கும் தடை என்று சொல்லக்கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் இவை எல்லாம் தீர்ப்பாக உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கின்ற ஆண்டாக 2026 புதுமை புத்தாண்டோட பொலிவோட நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோடு வாழுகின்ற ஆண்டாக, ரொம்ப முன்ன இருந்த நிலைமையை விட்டுட்டு திருப்பியும் பழைய நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் இருப்பார் படத்துல. அதுபோல உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்தும் காணக்கூடிய காண்டாக இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நவ கிரகங்களையே சேரும். அந்த இறைவனுடைய திருமுருகன், அதாவது முருகப்பெருமானுடைய அருள் முழுசாக கிட்டக்கூடிய ஆண்டு என்று சொன்னால் இந்த 2026 ஆண்டு தான். அந்த திருமுருகனுடைய அருட்பாதங்கள் அனைத்தும் உங்களை சேரப்போது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.